கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி குடும்பத்தார் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இதிலும் மேலானதே கர்த்தர் உங்கள் கண்களால் காண செய்வார். அதனால தான் தேவஜனங்களே, நம்ம தொடர்ந்து இந்த 3 வாரங்களாக நம்ம 5 நாட்கள் வைத்து 15 நாட்கள் விசுவாச அறிக்கையை நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தாங்க. வெறும் 7 நாள் அந்த எரிகோ கோட்டை தாறுமாறானது. பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு நம்ம ஒரு 15 நாட்கள் விசுவாச அறிக்கை, ஃபேத் கன்ஃபெஷன், ஃபேத் டிக்ளரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் மட்டும் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியின் உதவியோடு உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் வசனத்தினால் நிரம்பி பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்கள் இந்த ஃபேத் கன்ஃபெஷனை பண்ணிங்கன்னா சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து போன்னு சொன்னால் பேரும். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்தை கிரியேட் பண்ணுறது தான் இந்த 15 நாளில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட நேரத்தில் விசுவாச அறிக்கையை மட்டும் கேட்குறவர்களாக இராமல், அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்க்குறதுக்காக மட்டும் வராமல், காலையிலிருந்து உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவச்சனமே, உங்கள் இருதயம் ஆயத்தப்பட்டுட்டுனா, அதனால தான் ஒவ்வொரு அதிகாலையிலையும் நம்ம விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 3ஆவது நாள் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தினுடைய ஒரு ரகசியத்தை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு அப்படியே அந்த வீடியோ முடித்தவுடன் விட்டு விடாதபடி இந்த 15 நாட்களும் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி காலையில் இருந்த ஆண்டவரே என் விசுவாசத்தை உயிர்ப்பியும், உலர்ந்து போன என் விசுவாசத்தை பலப்படுத்தும், எல்லா இடங்களிலும் அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை தொடரட்டும், அதற்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. விசுவாசம் பயங்கரமான அற்புதத்தை கொண்டு வர தேவச்சனமே. இப்போ உங்க வீட்டுக்கிட்ட ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்ல இருந்து ஒரு கரண்ட் உங்க வீட்டுக்கு வரணும்னா அங்கிருந்து ஒரு வயரால தான் வர முடியும். கரண்ட் ஒன்றும் நெட்வொர்க்குனால வீட்டுக்கு வராது, வயர்லெஸ் கனெக்ஷனால் கரண்ட் இப்போ வீட்டுக்கு வராது. கண்டிப்பாக அந்த கரண்டில் ஒரு இரும்பு கம்பியோ இல்லை ஏதாவது ஒரு பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, காப்பர்னு சொல்லுவாங்க, செம்பு கம்பின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வயர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கம்பிகள் தான் என்ன செய்யுதுன்னா கரண்டை கொண்டு வருது. தேவஜனங்களே, ஆண்டவருடைய வல்லமையை உங்ககிட்ட கொண்டு வருகிறது இந்த விசுவாசம்தான். அப்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு கரண்ட் பிளாஸ்டிக்கில் இருந்து கண்டிப்பாக பாஸ் ஆகாது, மரக்கட்டையிலையும் பாஸ் ஆகாது. அது ஒரு கம்பி மூலமாக, ஒரு இரும்பில் கரண்டை வச்சா கரண்ட் பாஸ் ஆகுது. இதே போல் ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்தில் இருந்து வல்லமையை புறப்பட்டு கொண்டு வர பண்ணுங்கிறதே விசுவாசம்தான். அதை குறித்து தான் இன்றைக்கு பார்ப்போம். ஒரு அருமையான வசனம், 1 கொரிந்தியர் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. தேவஜனங்களே, இந்த 1 கொரிந்தியர் 13 என்ற பட்டியல் அன்பை குறித்து சொல்லுகிறது. அன்பினுடைய இலக்கணம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் ஒன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனங்களே, இந்த வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று குறைவற்றது. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா 9 வல்லமையின் பட்டியல்லையும் விசுவாசம் வரும், 9 கனிகளின் பட்டியல்லையும் விசுவாசம் வரும். ஏன்னா ஆவியின் வரங்கள்லையும் விசுவாசம் இருக்குது, ஆவியின் கனிகள்லையும் விசுவாசம் இருக்குது. இந்த ஆவியின் வல்லமையில் உள்ள விசுவாசம் அற்புதங்களை மட்டும்தான் செய்கிறது. ஆனால் ஆவியின் கனிகளில் உள்ள விசுவாசம் அற்புதங்களை செய்தோ இல்லையோ, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த அவிசுவாசத்தில் இருந்தாலும் உங்களை விசுவாசமாக காத்துக்கொள்ளும். அதனால தான் இந்த இடத்துல கனிகளில் உள்ள விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. வரங்களில் உள்ள விசுவாசத்தை குறித்து ஆரம்பத்திலே அது சொல்லுகிறது. நீங்கள் மலையை பெருக்கத்தக்கதான விசுவாசம் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் என்று வேதம் நல்லாவே சொல்லிவிட்டது. அப்படின்னா தேவச்சனங்களே, 9 வரங்களில் உள்ள விசுவாசம் உங்களை பயங்கரமான ஒரு விசுவாச வீரனாக மாற்றி எல்லா அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் மாற்றினாலும் ஆவியின் கனியில் உள்ள அன்பு உங்களுக்கு இருக்கணும். ஆவியின் கனிகள் பட்டியல் பாருங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்கள், இந்த விசுவாசம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் தேவனை பற்றும் ஒரு கனி நிறைந்த விசுவாசம். எந்த வேதனையிலையும், எந்த புறக்கணிப்பிலும், எந்த சிலுவை சுமக்கிறதுலையும் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்மளை விட்டு போகக்கூடாது. இது கனி நிறைந்த விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து படித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசம் அன்பை காட்டிலும் பெரியதா என்று நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிடணும், இந்த விசுவாசம்தான் அன்பையை உங்ககிட்ட கொண்டு வருது.
ஆனால் இன்னொரு பக்கத்தில் வேதம் சொல்லுகிறது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். இது ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டது தேவஜனமே. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. இது ரெண்டும் மேலானது. ஆனால் இதிலும் மேலானது அன்பு தான். ஆனால் அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் தான் உதவி செய்கிறது. இதனால தான் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அந்த அருமையான வசனத்தை நம்ம ஞாத்திக்கு பார்த்தோம் இல்லையா? எபிரேயர் 11:6. ஏன் அந்த இடத்துல அன்பில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லலாம் அல்லவா? இதனால தான் நம்ம வசனத்தை ஷார்ட்கட்டாக புரியக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அன்பு தான் பெருசு. கரெக்டு தான், அன்பு பெருசு தான். அதே நேரம் விசுவாசமும் பெருசாக இருக்கிறது. மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது அன்பை பார்ப்பாரா என்று வேதம் கேட்கவில்லை, விசுவாசத்தை பார்ப்பாரா என்று கேட்கிறது. அப்படின்னா விசுவாசம் பஞ்சம் வருகிறது. விசுவாசம்னா என்ன செய்யுது, அன்புனா என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்துக்கும் அன்புக்கும் தனித்தன்மையை நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடலாம். அன்புனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனை மிஞ்சினது உண்மையே கிடையாது. விசுவாசம் அன்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. அதாவது விசுவாசம் ஆண்டவராக இருக்கிறது என்றும் வேதம் சொல்லவில்லை. இன்னும் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள, அன்பு ஆண்டவராக இருக்கிறதுனால அந்த ஆண்டவரை கனெக்ட் பண்ணுறது தான் விசுவாசம். அதனால அன்பு தான் பெருசு. ஆனால் அந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் வேணும். நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா விசுவாசத்தின் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டீங்க. அதனால் தேவஜனமே விசுவாசம் வேணும், அன்பும் வேணும். ஆனால் அன்பு தான் பெருசு. அப்போ அன்பு இல்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது இந்த அன்பு இருக்கிறதுனால தான் இயேசு மரித்தார். இயேசு மரித்ததுனால தான் அவர் மேலே விசுவாசம் வந்துச்சு. அப்போ அன்பு தான் முதல்ல வந்திருக்கு. ஆனால் அந்த சுவிசேஷ விஷயத்தை, அந்த அன்பின் விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் வேண்டும். ஆனால் உங்களிடத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் முதல் கிரியை செய்கிறது. அந்த அன்பான ஆண்டவரை பற்றி ஒரு சுவிசேஷம் வருது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்க இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ ஒன்றுக்கு மிஞ்சி ஒன்றாக இந்த வார்த்தைகள் இணைந்து இருக்கிறது. அதனால் தேவஜனங்களே, அன்பு தேவனாக இருக்கிறது, விசுவாசம் அந்த தேவனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷனாக இருக்குது. அப்போது அன்பும் வேணும், விசுவாசமும் வேணும். இது ரெண்டையும் விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டில் அன்பு தான் பெருசு. ஆனால் அந்த அன்பு உங்கள்கிட்ட செயல்படணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஆண்டவரை, அவ்வளோ பெரிய அன்பே ஆண்டவராக இருக்கிறவரை நீங்கள் கனெக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவஜனங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். விசுவாசம் தான் நம்மளை தேவன்கிட்டே கனெக்ட் பண்ணும், பிரியமாக இருக்க உதவி செய்யும். அற்புத அடையாளங்களை இந்த பூமியில் நம்ம செய்து காட்டணும்னா அவரை நம்பினா மட்டும்தான் முடியும். அன்பாக இருக்கிறதுனால தயவு செய்து நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது. ஏன்னா அன்பு ஒரு பகுதி, விசுவாசம் மற்றொரு பகுதி, வல்லமை ஒரு பகுதி, கனிகள் ஒரு பகுதி. அதனால தான் ஆவியின் வரங்கள்னு ஒன்று இருக்கிறது, ஆவியின் கனிகள் ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் கனியை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, வரங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தேவஜனங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இயேசு பாருங்கள், கனி நிறைந்தவராக இருந்தார், வல்லமை உடையவராக இருந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும், இது ரெண்டுமே நமக்கு தேவை. ஒரு புறாவுக்கு 2 ரெக்கை இருக்கிறது போல, ஒரு மனுஷனுக்கு 2 கை இருக்கிறது போல, ஆவிக்குரிய உலகத்தில் ஆவியின் வரங்களும் வேண்டும், ஆவியின் கனிகளும் வேண்டும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்களாம். அப்போ நமக்கு ஆவியின் வரம் தேவையாக இருக்கிறது. அதே நேரம் அன்பு இல்லைன்னா தீர்க்க தரிசனம் வேஸ்ட்டாக போயிடும். அன்பு இல்லைன்னா மலை பேக்கிற விசுவாசம் வேஸ்ட்டு. உடலை சுட்டரிக்க கொடுத்து பெரிய அன்னதானம் பண்ணாலும் நமக்குள்ளாடி அன்பு இல்லைன்னா அது வேஸ்ட்டாக மாறுது. அதனால தான் வேதம் அன்பை குறித்தும் சொல்லுகிறது, வரங்களை குறித்தும் சொல்லுகிறது. கனிகளும் இருக்குது, வரங்களும் இருக்குது. அதனால் தேவஜனமே, அன்பும் விசுவாசம் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதது. அதனால தான் இந்த நாட்களில் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை குறித்து நம்ம கண்டிப்பாக பார்த்து விடுவோம். காலையிலிருந்து தேவஜனங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் விசுவாச இயந்திரமாகிய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அந்த இருதயத்தில் உள்ள விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் விசுவாசத்தை குறித்த ரகசியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரவு நேரம் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவஜனங்கள் யாராவது ஐயோ 2-3 நாள் மிஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி ஒரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இருக்கிற மீதி உள்ள நாட்களில் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நடக்க போகிற விசுவாச அறிக்கை என்ற நிகழ்ச்சியில் அவர்கள் ஜெபத்தோடு பல மணிக்கு ஒரு ஜெபத்தில் இருந்து கலந்து கொள்ள உதவி செய்வீராக, கிருபையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 9 மணி அளவில் சந்திக்கலாம். துதிக்கணும் விரும்புகிறவங்க கீழே இருக்கிற ஜெபம் டிவியில் நம்ம 1000 துதிகள் போட்டிருக்கிறோம். இணைந்து துதிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.